பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ உன் பையன் எத்தனை மார்க்கு, என் பையன் எத்தனை மார்க்கு பார்த்துக்கோ, என் புள்ள என் பொம்பளை புள்ள அவதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், என் பொம்பளை புள்ள ஒரே ஒரு மார்க்ல கம்மியில. இந்த மாதிரி பாஸ் ஆன மாணவர்கள், தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்களாகிய நீங்களும் நானும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தோல்வியுற்ற அந்த 5% மாணவர்களுக்கு என்ன பண்ண போறோம், வாழ்த்து சொல்லுவோமா. எனக்கு பின்னாடி என்ன இருக்கு, கம்பி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பி வாங்குறது, அப்புறம் கடப்பா கல் வாங்குறது, அப்புறமா வீட்டுக்கு ஷட்ரு, அப்புறம் சேரு, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி பலவிதமான கடைகள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், நீங்க அப்படியே தோல்வியுற்ற மாணவர்கள் போய் பேட்டி எடுங்களேன். அதுல பாதி பேர் உங்களை மாதிரி +2ல 10th ஃபெயில் ஆனவங்களா இருப்பாங்க. அதோட ஒரு ஷாக்கிங்கானது என்ன தெரியுமா, இதுல பாதி பேர் ஸ்கூலுக்கு போக முடியாம 7ஆம் வகுப்போட பள்ளி படிப்பை தொடர முடியல அப்படின்ற மாணவர்கள் பாதி பேர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் அந்த கம்பி கடையை திறந்து வைக்கிற ஒரு வாட்ச்மேன் அண்ணனுக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த கம்பி மார்க்கெட்டை கிளீன் பண்ற ஒருத்தருக்கு வேலை 2, அப்புறம் அந்த கம்பியை ஏற்றி இறக்குற அவருக்கு வேலை 3, அப்புறம் ஒரு டாடா ஏசு அண்ணன்மார்களுக்கு தம்பிமார்களுக்கு வேலை வாய்ப்பு. ஒரு சின்ன ஒரு கடை தான், ஆனா ஒரு ஃபர்னிச்சர் கடையில இருந்து எல்லா தொழில்கள்லையுமே குறைஞ்சது 4 பேர் 5 பேருக்கு என்ன பண்றாங்க, வேலை கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்குற முதலாளிகளா என்ன பண்றாங்கன்னா, இந்த தேர்வுல தோல்வியுற்ற ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. முதலாளிகள். அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை, அண்ணே எவ்வளோக்குன்னு இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினியா, தம்பி நான் 2 கோடிக்கு வாங்கினேன், பார்த்துக்கோ 4 கோடிக்கு வாங்கினேன். என்னதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை 10 கோடி ரூபாவா இருந்தாலும் அது பல வீடுகளோட இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு வாடகை வீட்டுக்கு சமம். இதே நேரத்துல ஊருக்கு தெற்கால வடக்கால காட்டுக்குள்ள ஒரு 50க்கு 50 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடத்த வாங்கி அதுக்குள்ள ஒரு 20க்கு 20 வீடை கட்டி சுத்தி கோட்டைச்சோறு போட்டு இல்ல முள்வேலி அடைச்சி ஒருத்தர் உட்காருவாரு பாருங்க, தனி வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், வில்லா, அதோட கெத்து. அந்த மாதிரி +2ல அதிக மார்க் எடுத்து காலேஜ் படிச்சு 70,000 80,000 1 லட்சம் 2 லட்சம் கூட மாசம் சம்பாதிக்கட்டுமே, அவங்க தனக்காக என்ன பண்றாங்க, தன்னோட குடும்பத்துக்காக மட்டும்தான். ஆனா தேர்வுல தோல்வியுற்ற ஒவ்வொரு மாணவர்கள், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, நீங்க பல பேரோட குடும்பத்துல அடுப்பெரிய விடுறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இவராலதான்ப்பா என் குடும்பத்துல அரிசி வேகுது. அந்த மாதிரி பல பேருக்கு ஒளியேற்ற மகனாய் மகளாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, அவரை மட்டும் விசுவாசிங்க. ஆமென்.